அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்மிடத்திலே முழுவதுமாய் தருகிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுக்குள் சென்று கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே சென்று பலிப்பதாக, இந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளே சென்று கிரியை செய்வதாக, இவைகளின் மூலமாய் எங்கள் குடும்பங்கள் உயர்த்தப்படட்டும். இவைகள் மூலமாய் எங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். இவைகள் மூலமாய் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நீர் கிரியை செய்வீராக. எங்களால் செய்ய முடியாத எல்லாவற்றையும் உம்மாலே செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் சென்று கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 எங்களுக்கு பலன் கொடுப்பதாக எல்லாவற்றையும் கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீர் பேசுவீராக, நாங்கள் அதை கேட்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, எங்களை சிறுமைப்படுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம், எல்லாரும் என் கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 7வது பக்கத்தில் இருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நாம் எல்லாம் சேர்ந்து கூட இந்த வசனத்தை வாசிக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, blessed are the peacemakers, for they will be called the children of God. அதாவது சமாதானத்தை இங்க எப்படி பண்ணுது, சமாதானத்தை உண்டாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆங்கிலத்தில் சமாதானத்தை உண்டாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள், for they will be called the children of God. அப்படின்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள். அப்போ நாம நிறைய நேரங்களில் யோசிக்கிறது வழக்கம், நான் தேவனுடைய பிள்ளையா, நான் தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேனா, நான் அதற்கான காரியங்கள் எல்லாம் செய்கிறேனா அப்படின்னு நாம யோசிக்கிறோம். அதற்கு இங்க ஒரு பதில் நம்ம கொடுத்துருக்குது பாருங்க. என்ன போட்டிருக்கு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்றீங்களா, நீங்க பாக்கியவான்கள். அப்ப சமாதானம் பண்ணலனா? இந்த கேள்வியை நம்ம எப்பவுமே கேட்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு பாசிட்டிவா சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று நாம ரெடி பண்ணலாம். அப்படிதான் நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தராங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகேஷன், இப்படிலாம் நாங்க சொல்லி தரோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா சமாதானம் பண்ணாதவர்கள், அப்படி ஒரு கூட்டம் இருக்கா பிரதர்? ஆமா, சமாதானம் பண்ணாத ஒரு கூட்டம் இருக்கு. சண்டையை தூண்டி விடுகிற கூட்டம் ஒன்று இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல நமக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரரா இருக்க முடியும். சமாதானம் பண்ணலையா, நீங்க யாராவனா இருக்கலாம், எப்படிப்பட்ட மனிதராவனா இருக்கலாம், எத்தனை வருஷம் கிறிஸ்டியனாவனா இருக்கலாம், எவ்வளவு ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்க உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கவும் இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறீங்க நிறைய நேரங்கள்ல. இது நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் அவ்வளவு ஈஸியான ஒண்ணு, ரொம்ப ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும், அது பாரு எவ்வளவு சூப்பரா போட்டிருக்கு பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இதை இப்படி யோசிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது, கிறிஸ்தவனாய் இருப்பது எவ்வளவு கடினமான ஒன்று. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் அவர் நமக்கு என்ன பண்றாரு, அவரை நாம் பின்பற்றுவதனால்தான் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் அவர் நமக்கு என்ன பண்றாரு, பரலோகத்துல நமக்கு ஒரு பொக்கிஷத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சும்மாலாம் எதுவும் கிடைக்காது. வேலை செய்யலைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. படிக்கலைன்னா பிள்ளைங்க பாஸ் பண்றது கிடையாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீ ஒரு உழைப்பை போட்டேன்னா அதற்கான பலன் தான் ஆண்டவர் கொடுப்பாரு. சும்மாலாம் எதுவும் கிடைச்சிடாது. சும்மா போயிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாலாம் கிடைக்காது. இங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு மட்டும்தான் இலவசமாய் கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு அதை இலவசமாய் கொடுத்துட்டாரு, ஈவாய் கொடுத்துட்டாரு, கிருபையாய் கொடுத்துட்டாரு. நம்முடைய ஜீவன் இலவசமாய் கிடைக்குது, கிருபையாய் கிடைக்குது. நம்முடைய வாழ்க்கை இலவசமாய் கிடைக்குது, கிருபையாய் கிடைக்குது. ஆனா நமக்கு ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு பாருங்க, நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது இலவசம் கிடையாது. ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு மட்டும்தான், கர்த்தரின் போதனைகளை பின்பற்றுகிறவருக்கு மட்டும்தான், இந்த வசனத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டும்தான். சும்மா எல்லாருக்கும் ஆண்டவர் எதையும் எடுத்து கொடுத்துட மாட்டாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு, இந்த உலகத்திலே செழிப்பு எல்லாருக்கும் உண்டு.
அவர் நல்லவர்கள் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் தான் வேதம் சொல்லுது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பொழிய பண்ணுகிறார் தான் வேதம் சொல்லுது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் சமம். ஆனா பரலோகத்தின் ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமென். பரலோகத்திற்கு ஆசீர்வாதம் என்ன, அதெல்லாம் அப்புறம் நம்ம டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். இங்க நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப சமாதானத்துக்கு எதிரான ஒண்ணு என்னது? சமாதானம் பண்ணாது. அப்போ அதை சண்டைன்னு வச்சுக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஃபைட், இல்ல ஏதோ ஒண்ணு, ஏதோ பின்னாடி போய் பேசுறது, ஏதோ அந்த சமாதானத்தை குலைக்கிறது, அப்படி வச்சுக்கலாம். இதை யூதர்கள் என்ன நினைச்சாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, இயேசு கிறிஸ்து இப்படிலாம் அற்புதங்களை பண்றாரு அப்படின்னா பார்த்த உடனே என்ன நினைச்சிட்டாங்க? இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ராஜான்னு நினைச்சிட்டாங்க. இயேசு என்ன பண்ணுவாரு? போயிட்டு பிலாத்துவையும் அதுக்கப்புறம் ஏரோதுவையும் அடிச்சு என்ன பண்றாரு? அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு இவர் ராஜாவாயிடுவார்னு நினைச்சிட்டாங்க. இப்படி ஒரு தீர்க்கதரிசி கூட நினைச்சாரு பாருங்க. யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி, அவரை ஜெயிலில் போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது யாரு? யோவான் ஸ்நானகன் தான். அவரே என்ன பண்ணிட்டாரு? தப்பா நினைச்சிட்டாரு பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லுது, இயேசுக்கு அவர் 2 தூதர்களை அனுப்புறாரு, 2 சீஷர்களை அனுப்புறாரு. அனுப்பி கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா இல்ல வேற ஒருத்தர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுமா? 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இப்படி இருக்கும். அதாவது யோவான் ஸ்நானகனுக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு பாருங்க. இயேசு இப்படிப்பட்ட பல அற்புதங்கள்லாம் பண்றாரு, அதிசயங்கள்லாம் பண்றாரு, பிணியாளிகளை சுஸ்தப்படுத்துறாரு, அவர் தொட்டாக்கா அந்த மனுஷன் எழுந்து நடக்கிறான். அப்ப அவர் நினைச்சிட்டாரு இவர் தான் மேசியா, இவர் என்ன பண்ண போறாரு? அந்த பிலாத்துவை அப்படி கை காட்ட போறாரு, பிலாத்து காலியா போயிட போறான். ஏரோது பார்த்து இப்படி என்ன போறாரு? ஏரோது என்ன பண்ற போறான்? அவ்வளவுதான், இல்லாம போயிட போறான் அப்படின்ட்டு நினைச்சிட்டாங்க எல்லாருமே. அப்படி நினைச்சதுல ரொம்ப முக்கியமான ஆள் யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு? அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. இயேசுவை பார்த்துட்டு இவர் தான் ராஜா போல, இவர் தான் நம்ம இந்த உலகத்திலே மீட்க வந்தவர் போல, இவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் போல, இவர் தான் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார் போல, இவரை நம்பி போனா போதும்பா உலக பிரகாரமா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுல யோவானும் ஒருத்தர். யோவான் கேட்கிறாரு, வருகிறவர் நீர் தானா, நீங்க தான் வரீங்களா இல்ல இன்னொருத்தர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டு. இது ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலைமை பாருங்க. ஏன் நான் இயேசு என்ன பண்றாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் பேசுறாரு. ஆனா ஒரு ஏரோதுவை நீங்க போரிட்டு வின் பண்ணணும் அப்படின்னா, சமாதானம் பண்ணா ஜெயிச்சிடலாமா? ஏரோதுவை முடியாது. ஏரோது கிட்ட என்ன பண்ணோம்? கத்தியும் வாளையும் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணோம்? சண்டை போடணும். ஆனா இயேசு அதை டீச் பண்ணல பாருங்க. 2வது இன்னொரு இடத்துல இயேசுவானவர், யோவான் 6ஆம் அதிகாரத்துல வரும், இயேசுவானவர் 5000 பேருக்கும் மேலான புருஷருக்கு என்ன பண்றாரு? அப்பமும் மீனும் கொடுக்குறாரு. எப்படி? அப்பமும் மீனும். இயேசு பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றது தான், he is a pure non-veg. அவர் எப்பவுமே என்ன பண்ணார்? அதுக்குன்ட்டு வெஜிடேரியனுக்கு அகேன்ஸ்டா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை வேதத்துல நிறைய இடங்கள் நம்ம பார்க்கலாம். என்ன பண்றாரு? அப்பமும் மீனும் தராரு. எப்படி? 5000 பேருக்கு மேலான புருஷர். அந்த இடத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல இருந்திருப்பாங்க. அங்க மொத்தமா நான் கையில இருந்தது என்னது? 5 அப்பம் 2 மீன் தான். இந்த 5 அப்பம் 2 மீனை கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலானவருக்கு ஆண்டவரால போஷிக்க முடியுது அப்படின்னு அந்த ஜனங்கள் என்ன நினைச்சிட்டாங்க? ஆஹா, இவர் தாண்டா நம்முடைய ராஜா, நாம என்ன பண்ண தேவையில்ல, இனிமே வேலைக்கு போக தேவையில்ல, சாப்பாடு உக்காந்த இடத்துல இருந்தே கிடைச்சது. அதுவும் சாதாரண சாப்பாடு கிடையாது. எப்படி? மீன், அதாவது ஃப்ரைடு ஃபிஷ். அநேகமா அது வஞ்சிரம் மீன் மாதிரி ஏதாவது இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதோட விலை சாதாரணது கிடையாது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்பமும் மீனும் அவங்களுக்கு கொடுக்கறத பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? தப்பா ஒரு கணக்கு பண்ணிட்டாங்க. நீங்க வேணா அந்த வீட்டுல போய் படிச்சு பாருங்களாம். அவங்க என்ன பண்றாங்க? இதை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இவர் தாண்டா நம்முடைய ராஜா அப்படின்ட்டு இயேசுவை பிடிச்சு ராஜாவாக்க மனதா இருந்தாருங்களாம். எப்படி? இயேசுவை பிடிச்சு, அந்த காலத்துல இதெல்லாம் சகஜம், இப்ப கூட அதெல்லாம் நடக்குது பாருங்க. ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க? திடீர்னு ராஜாவாக்கிடுறாங்க. ராஜாவாக்கிட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நிறைய நடக்குது பாருங்க. இங்கேயும் பாருங்க, இயேசுவை பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவாக்கணும்னு நினைச்சிட்டாங்க. இயேசுவானவர் அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டாரு. ஏன்னா அவருக்கும் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் எதை ஸ்தாபிக்க வந்தார் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அவர் நமக்குள்ளாக
நமக்குள்ளாக சமாதானத்தை கொடுக்க வந்தார். அவர் நம்மை இரக்கமுள்ளவர்களாக மாற்ற வந்தார். அவர் நம்மை நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்களாக மாற்ற வந்தார். இப்படிதான் இயேசு நமக்கு சொல்லித்தராரு பாருங்க. கடைசியில யோவான் 18ஆம் அதிகாரம் நீங்க போய் படிச்சீங்கன்னா, அவருக்கும் பிலாத்துக்கும் ஒரு சம்பாஷணை நடக்குது. பிலாத்து கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை பிடிச்சு கொடுத்துட்டாங்க. பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக பிலாத்து இயேசு கிட்ட கேட்கிறாரு, நீ யூதருக்கு ராஜாவா? எப்படி யூதருக்கு ராஜாவா? அப்ப இயேசு என்ன பண்றாரு, அமைதியா இருக்கிறாரு, எந்த பேச்சும் பேசல. அதுக்கப்புறம் திரும்ப பிலாத்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதால சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. இல்லைன்னா என்னுடைய ஊழியக்காரர் என்ன பண்ணிருப்பாங்க, என்னை பிடிச்சவங்கள அடிச்சு காலி பண்ணிருப்பாங்க. அப்படிதான் பேதுரு ட்ரை பண்ணாரு பாருங்க. பேதுரு என்ன பண்ணாரு, இயேசுவை பிடிக்க வந்தோடனே கத்தி எடுத்து கண்ணை மூடின்னு சுத்திட்டாரு. அவரு சண்டை பயிற்சிலாம் போனவர் கிடையாது, இல்லைன்னா அவர் கண்டிப்பா வந்தவனை குத்திட்டு சாகடிச்சிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டாரு, கண்ணை மூடி. இப்படிதான் நம்ம நிறைய நேரம் பண்றோம் பாருங்க. ரோட்லலாம் சண்டை நடந்ததுன்னா திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான், கண்ணை மூடிட்டு அடிப்பான். அது அடி மேலதான் விழுந்துதான்னு தெரியாது. அந்த மாதிரி பேதுரு பண்ணிட்டாரு. அப்ப ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கும் சண்டைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் சண்டையை உண்டு பண்ண வரல. வேதத்துல ஒரு இடத்துல அப்படிலாம் போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு சிலர் அதை தவறா பேசுறாங்க. நான் பிரிவினையே உண்டாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிரதர். அப்ப ஆண்டவர் அதெல்லாம் பண்றாரு அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் அர்த்தம் வேற. அதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கும் சண்டைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணதான் வந்தார். அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னாரு. சமாதானம் தான் சொன்னாரு வந்த இடத்துலலாம். அப்போ ஆண்டவர் நாம புரிந்து கொள்ளும் போது நாம் இதை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து எதை கொடுக்க தான் வந்தாரு, சமாதானத்தை கொடுக்க தான் வந்தாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சமாதானமா இருக்கணும்னு தான் வந்தாரு. ஆனா நாம் என்ன பண்றதில்ல, அதை பெரும்பாலான நேரங்கள்ல பின்பற்றுவதில்லை. இது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு பாருங்க. நம்மையே நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த பிரசங்கம் எல்லாம் அதுதான். இது ரொம்ப எளிமையான பிரசங்கம் கிடையாது. எனக்கே சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா அது நம்ம இப்படி கேட்கிறோமே அப்படின்ட்டு. ஆனா வேதம் அதை தான் சொல்லி கொடுக்கிறது. வேதம் அப்படிதான் நம்ம இருக்க சொல்லுது. அதனாலதான் இப்படி இருக்கிற ஒரு சபையை, இப்படி இருக்கிற ஒரு பிள்ளைகளை தேடிதான் இயேசு திரும்ப வரப்போறாரு. இப்படி இருக்கிறவர்களுக்கு தான் ரகசிய வருகிற இடம். சும்மா எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், நான் அப்படி போயிடலாம், நான் சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது 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 கிடையாது. நம்ம பைபிள் டீச் பண்றது அது கிடையாது. வேதம் நமக்கு சொல்லி தருவது இதுதான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரும் பாக்கியவான்கள். அப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் பிரதர் நான் சமாதானம் பண்ணோம், ஏன் இப்படி ஒண்ணு நம்ம இது யோசிக்கணும்? இந்த காலத்துல இது நமக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. ஏன் இப்படி யோசிக்கணும்னா, உலகத்துல நீங்க ஒரு நாளும் காலையில நியூஸ் பார்க்கும்போது, ஒரு நியூஸ் கேட்குறீங்க இல்ல செய்தித்தாள் படுக்கிறீங்கன்னா, முதல்ல நீங்க பாக்குறது என்னது, அந்த இடத்துல குண்டு போட்டா எங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி இந்த நாட்டை இவங்க போயிட்டு தாக்கிட்டாங்க, இந்த இடத்துல சண்டை வந்துருச்சு, இவன் இவங்களை இப்படி பண்ணிட்டான். உலகத்துல நீங்க ஒரு நாளும் இந்த சம்பவம் நடக்குது பாருங்க. இன்னும் ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, நாம எல்லாரும் ரொம்ப அதிகமாய் பாராட்டுறாங்க நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் ஒரு பிரசிடென்ட், அவர் கிறிஸ்டியனுப்பா, அவரு தான்பா இப்படி அப்படின்ட்டு அவர் தான் என்ன பண்றாரு, சண்டைய ஆரம்பிக்கிறாரு பாருங்க. அதனாலதான் நான் திரும்ப சொல்றது, நீங்க சமாதானம் பண்றவங்களா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் அது சமாதானத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. சமாதானத்தை உங்களுக்குள் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க பேர் கிறிஸ்தவர்களா பேரை வச்சுக்கலாம், ஆனா உங்களால நிறைய சண்டைகள் வரும். அதுக்கு காரணம் அந்த பிரசிடென்ட் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குது. பாகிஸ்தான்ல இருக்கிற பிரசிடென்ட் he is not a Christian. இந்தியன் பிரசிடென்ட் he is not a Christian, we know that. அதே போல இப்படி ரஷ்யா யுக்ரைன் சண்டை நடக்குது. ரஷ்யன் பிரசிடென்ட் இஸ் நாட் அ கிறிஸ்டியன், யுக்ரைன் பிரசிடென்ட் கிறிஸ்டியனான்னு தெரியல. ஆனா அமெரிக்கா ஈரான், அமெரிக்கா பிரசிடென்ட் யாரு, பக்கா கிறிஸ்டியன், வேதத்தை பின்பற்றுகிறவர், வேதத்தை கையில எடுக்கிறவர். ஆனா அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, சண்டையை ஆரம்பிக்கிறது தான் அவரோட பெரிய பிரச்சனை. பாருங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியாது. உடனே போயிட்டு வெளியே சொல்லிடாதீங்க. எங்க சர்ச்சில் ஒருத்தர் பேசினாரு, பிரசிடென்ட் ட்ரம்ப் தேவனுடைய புத்திரர் இல்லை போலன்னு சொல்லிடாதீங்க, அதை நான் சொல்ல முடியாது.  ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை ஏற்படுத்து, பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியாது. உடனே போயிட்டு வெளியே சொல்லிடாதீங்க, அதை நான் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை ஏற்படுத்து,
அவர் ஏன் அப்படி பண்றாருன்னா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அந்த இடத்துல அப்படி பண்ணாதான் அவர் அப்படி இருக்க முடியும். அதனால அவர் அப்படி பண்றாரு. அது பண்றது ரைட்டுன்னு கிடையாது. ஆனா நான் சொல்றேன், இப்படி உலகத்துல சுத்தி 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 எந்த பக்கம் திரும்பினாலும் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. சமாதானத்தை குலைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. உலகத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, போராட்டம், ஏதோ ஒன்று நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணத்தை போய் தேடி பார்த்தா அந்த இடத்துல என்ன இல்லை? சமாதானம் பண்ற ஒரு மனுஷன் அந்த இடத்துல இல்லை. சண்டையை தூண்டி விடுகிற மனுஷர்கள் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது பாருங்க. ஒருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதே அதுதான். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது இதுதான். சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கிறியா, சமாதானம் பண்ற மனுஷனா இருக்கிறியா அப்படின்ட்டு. உடனே நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, என் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த கேள்வி வருது, ஏன் பிரதர் ஆண்டவர் அந்த இடத்துல யுத்தத்தை அனுமதிக்கிறாரு? ஏன் அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை வருது? ஏன் வாழ்க்கையில இப்படிலாம் வருது? உலகத்துல ஏன் ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னா, இது கடைசி காலத்தின் அறிகுறி. மத்தேயு 24 அதிகாரம் வீட்டில் எடுத்து படிச்சு பாருங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீங்க. இவைகள் எல்லாம் என்னவா சம்பவிக்க வேண்டியதே. இதெல்லாம் நடந்தாதான் ஆண்டவருடைய வருகை சமீபம் என்று அர்த்தம். முடிவு உடனே வராதுன்னு ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டாரு. உடனே நினைச்சிடாதீங்க. அதே போல கடந்த நூற்றாண்டுல 2 வேர்ல்டு வார் நடந்தது. 1919 ஒரு வேர்ல்டு வார் நடந்தது. 1933-34 தெரியல செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது. இன்னும் கடந்த ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகுது. இன்னொரு வேர்ல்டு வார் வரல, வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிசாசுக்கு என்னதான் வேலை அப்படின்னா உலகத்துல சமாதானத்தை குலைக்கிறது தான் வேலை. ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கிறாயா, சமாதானத்தை பண்ணுகிறவரா இருக்கிறாயா, உன் மூலமாய் குடும்பங்கள் சமாதானமா இருக்கிறதா, உன் மூலமாய் உன் வீட்டு சமாதானமா இருக்கா, உன்னுடைய மனசு சமாதானமா இருக்கா? இதே தான் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் எப்படி சமாதானம் பண்ணுவீங்கன்னா சொல்ல, நாம தான் அதை யோசிக்கணும். அப்போ இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. நாம எதை தான் யோசிக்கணும் அப்படின்னா, வேதத்தின் வழியில தான் நாம போயிட்டு இந்த சமாதானத்தை தேடணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறோம் எப்படிலாம் இருக்கணும், சமாதானம்னா என்ன, சமாதானத்தை நாம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கடந்த நாட்கள்ல தியானித்து கொண்டு வருகிறோம். சாந்த குணமுள்ளவனா இருக்கிறேனா நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். சாந்த குணம் இருந்தாதான் உனக்குள்ளே சமாதானம் என்ற குணம் வரும். சாந்த குணம் இல்லைன்னா சமாதானம் வராது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி தரது என்னது? மத்தேயு 5 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து நான் கடந்த வாரமே சொன்னேன். இது எப்படி ஒரு படிக்கட்டு மாதிரி. ஒரு படி ஏறினீங்கன்னா அடுத்த படி ஏற முடியும். ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் இருந்தாதான் நீங்கள் பாவத்தை குறித்து ஒரு துயரப்படுவீங்க. பாவத்தை குறித்து ஒரு துயரப்பட்டீங்கன்னா மட்டும்தான் சாந்த குணம் உங்களுக்குள்ளே வரும். சாந்த குணமுள்ளவர்களா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க நீதியை விரும்புவீர்கள். நீங்க நீதியை விரும்பினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ளே அந்த இரக்க குணம் என்ற ஒன்று வரும். நீங்களும் மற்றவர்களுக்குள்ளே இரக்கத்தை காண்பிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இரக்க குணம்னு ஒன்று இருந்தாதான் இருதயத்திலே சுத்தமே வரும். இரக்க குணம் இல்லைன்னா சுத்தம் வராது. இருதயத்திலே சுத்தமா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுவீர்கள். இருதயத்திலே சுத்தம் இல்லைன்னா நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒண்ணா சொல்லி கொடுத்தாரு. நாமும் என்ன பண்ணோம்? இதை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். இருதயத்தில் சுத்தம் இருக்குதா? கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. நம்ம நடக்கிற எல்லா பிரச்சனையும் எங்கிருந்து தான் தோன்றுதான்? இருதயத்திலிருந்து தான் தோன்றுதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை மாத்துப்பா. இருதயம் எப்படி மாறும்? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது நீங்கள் பலனடைறீங்க. நீங்கள் பலனடைவதன் மூலமாய் நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுறீங்க. நீங்க புது சிருஷ்டியாய் மாறுறீங்கன்னா பழைய எல்லாம் வெளியே போயிருது, எல்லாமே புதுசாயிருது. இது பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று. ஆமென். அப்போ நாம எப்படி மாறணும்? ஒரு புது சிருஷ்டியாய் மாறணும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும். நாம் புது சிருஷ்டியாய் மாறும்போது நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுறோம். நாம் புது சிருஷ்டியாய் மாறும்போது நாம் மற்றவர்களிடத்தில் இரக்க குணம் வைக்கிறோம். நாம் புது சிருஷ்டியாய் மாறும்போது நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறுறோம். நாம் புது சிருஷ்டியாய் மாறும்போது நம்முடைய ஆவியிலே ஒரு எளிமை வருது. நீங்க புது சிருஷ்டியாய் மாறல, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய நீங்க இடம் கொடுக்கல அப்படின்னா நீங்க இருக்கிற மாதிரியே தான் இருப்பீங்க. வெளியே நீங்க பார்க்க கூடாது. மனுஷன் எப்படி வேணா இருப்பான். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இருதயம் மட்டும்தான். இருதயம் மாறி இருக்கா? இருதயத்துக்குள்ளே நீங்க தெளிவா இருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வசனம் இருக்கா? அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்துல என்ன பண்ணணுமா? அன்பு கூறணும். அறகுற இருதயத்தோடு, அறகுற ஆத்மாவோடு, அறகுற பலத்தோடு ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது, யூ ஹாவ் டு கிவ் யுவர் செல்ஃப் என்டையர்லி.
உன்னுடைய முழுசே ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். இதை தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இதை தான் நாம் என்ன பண்ணோம், மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க நினைக்கிறீங்க, பிரதர் என்னால அது பண்ண முடியலையே, என்னால இதெல்லாம் செய்ய முடியலையே, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், என்னால இது பண்ண முடியலையே. ஆமா ஆமா, நமக்குள்ளே நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்றது, ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன். இந்த மூன்றுமே தனித்தனியா கிரியை செய்யும். சரீரம் ஒண்ணு நினைக்கும், இருதயம் ஒண்ணு நினைக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல சரீரம் தான் ஜெயிக்கும், இருதயம் தோற்று போயிடும். பெரும்பாலான நேரங்கள்ல இதுதான் நடக்கும். அப்போ நாம என்ன பண்ணணும், எல்லாவற்றையும். அதனாலதான் ரோமர் 12 அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு, உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக கொடுத்துருங்க, முழுசா ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்போ நாம இங்க என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்றாருன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம இருக்கிறோமா? இதுதான் முதல் கேள்வி. நமக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால வேகமா போயிடுறேன். நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, பட் வேகமா போயிடுறேன். அப்போ சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, சமாதானத்தை செய்வது எப்படி? இப்போ சமாதானம் இல்லாததுனால என்னென்ன நடக்குது? குடும்பங்கள்ல பிரிவினை வருது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரிவினை வருது, ஏன் கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை வருது, சில நேரங்கள்ல நமக்குள்ளேயே சண்டை வந்தது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, சரீரம் ஒரு பக்கம் போவோம், ஆவி ஒரு பக்கம் போவோம், ஆத்மா ஒரு பக்கம் போவோம். இதனாலதான் என்ன பண்ணோம், சமாதானம் ரொம்ப அவசியமா இருக்குது. பாருங்க, சமாதானம் என்ற ஒன்று இருந்ததுன்னா நிம்மதி இருக்கும். சமாதானம் என்ற ஒன்று இருந்ததுன்னா ஆசீர்வாதங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். சமாதானம் என்ற ஒன்று இருந்ததுன்னா நாம் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு மேன்மையா இருக்கிறோம், கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்கிறார் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியும். சமாதானமே இல்லைன்னா குழம்பி போன குட்டை மாதிரி தான் இருப்போம். நல்ல தெளிவா ஒரு நீர்நிலை இருந்ததுன்னா, தண்ணி இருந்ததுன்னா கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் பாருங்க. அது குழம்பி போயிடுச்சுன்னா என்ன இருக்குதுன்னே தெரியாது. சமாதானம் உள்ளவர்களாய் நாம இருக்கணும், இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் பாருங்க. அப்போ நாம என்ன பண்ணணும், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். எப்படியாவது நான் என்ன பண்ணணும், சமாதானம் உள்ளவனா இருக்கணும். எங்கேயாவது சண்டை நடக்குதா, நான் போய் என்ன பண்ணணும், அதை தடுத்து விடுறவனா இருக்கணும். போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, இன்னும் 2 வார்த்தையை போட்டு வரக்கூடாது. அவங்க அன்னைக்கு இப்படி சொன்னான் தெரியுமா. சமாதானம் பண்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சமாதானம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நாக்கை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. நான் சொல்ற ஒரு வார்த்தையும் எங்கேயோ போயிட்டு பிரச்சனை பண்ணுதே, நான் என்ன பண்ணணும், இந்த வார்த்தையை நான் பேசவே கூடாது அப்படின்ட்டு சமாதானம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க. அப்படி நினைப்பாங்க. அவர்கள் மனநிலையே அப்படிதான் இருக்கும். ஒரு குடும்பம் பிரச்சனைக்குள்ள இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு மூக்க நுழைக்க மாட்டாங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள். இன்னும் நான் வேதத்துக்குள்ள போல மேலோட்டமா சொல்லிட்டு இருக்கேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் விட்டு கொடுப்பாங்க நிறைய. சமாதானம் பண்றவங்க முதல்ல நல்லதையே நினைப்பாங்க பாருங்க. அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், இருதயம் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்தாதான் சமாதானம் என்ற ஒரு எண்ணமே வரும். அப்ப வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, நம்ம என்ன பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம்னா திருப்பிக்கோங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வசனம் இப்படி போட்டிருக்கு, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். திரும்ப எல்லாம் அதை எடுத்துக்கோங்க. ஆகையால் யாக்கோபு 1 அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் எப்படி இருக்கணுமா, கேட்கிறதற்கு தீவிரமாயும். அதாவது குட் லிசனர்ஸ். யாராவது ஒண்ணு சொல்றாங்களா, அதை முதல்ல கவனிங்க, முதல்ல கேளுங்க. அவங்க பிரச்சனையை சொல்றாங்களா, அதை கேளுங்க. இப்படிதான் வேதம் நமக்கு சொல்லி தருது பாருங்க. அவங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி நீ ஏன் வந்தன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதுன்றதை பாருங்க. வேதத்தின் பிரகாரம் நடக்கிற, வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்படிதான் வேதம் சொல்லுது. இந்த இடத்துல வேதம் நமக்கு என்ன சொல்லி தருது, பிரியமான சகோதரரை யாவரும். எப்படி யாவரும்னா என்னது, எல்லாரும், ஒருத்தர் விடாம. அது ஊழியக்காரா இருக்கலாம், சாதாரண விசுவாசியா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், புத்தி இருக்கிறவனா இருக்கலாம், புத்தி இல்லாதவனா இருக்கலாம், அறிவு இருக்கிறவனா இருக்கலாம், அறிவு இல்லாதவனா இருக்கலாம். எப்படி யாவரும் எப்படி இருக்கணுமா, கேட்கிறதற்கு தீவிரம். முதல்ல கேளுங்க, பேசாதீங்க. ரெண்டாவது, சரி பேசணும்னு டைம் வந்துருச்சா, பேசுறது எப்படி பேசணுமா, பொறுமையா பேசணுமா. எப்படி பொறுமையா நிதானமா, எது தேவை எது தேவையில்லை, என் பேச்சின் விளைவு என்ன,
நான் பேசுறதால சமாதானம் இருக்குமா, நான் பேசுறதால சுகம் இருக்குமா, நான் பேசுறதால அந்த குடும்பத்தில் விடுதலை இருக்குமா, நான் பேசுவதால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா, நான் பேசுவதால் அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகுமா, அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விதமான மாற்றம் நடக்குமா நினைச்சு என்ன பண்ணணும், பேசணும். நான் பேசுறதால இவனுக்கும் அவனுக்கும் சண்டை வரணும்டான்னு பேசக்கூடாது. பைபிள் பாருங்க நமக்கு எப்படி சொல்லி தருது பாருங்க. வேதத்தை பின்பற்றினாலே போதும், இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தையும் இருக்கிற மாதிரி எடுத்தீங்கனாலே போதும். அப்போ என்ன பண்ணுமா, பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணுமா. மூணாவது பாருங்க, கோபிக்கிறதற்கு எப்படியா, கோபப்படுறதுக்கு லேட் பண்ணுங்க. நீ லேட் பண்ணா கோபமே போயிடும். அதான் இங்க சொல்லி தராரு பாருங்க. கோபம் முதல்ல என்ன பண்றோம், முன் கோபம். யாராவது ஒண்ணு ஏதோ ஒரு காரியத்துக்காக சொல்லியிருப்பாங்க, அவன் இதுக்குதான் சொல்லியிருப்பான், நாம என்ன பண்றது, நாம அசியூம் பண்ணிக்கிறது, நாம நினைச்சுக்கிட்டு போறது சண்டைக்கு. இது வேதத்தின் வாழ்க்கையே கிடையாது, இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. யாராவது அப்படி பண்றீங்கன்னா முதல்ல மாத்திக்கோங்க. நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க முடியாது. நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, கடைசியா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் யாரு, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர். they are the sons of God, they are the children of God. அப்போ இந்த ஒன்னோட முடிச்சுக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு. நாம் என்ன பண்ணோம், பிராக்டிக்கலா நாம இதை எப்படி அப்ளை பண்ணது நம்ம லைஃப்ல அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணக்கூடாது, பேசுறத குறைங்க, பேசுறத அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத பேச்சு இருக்கவே கூடாது. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, சீர்கேடான கிழவி பேச்சுகளுக்கு விலகி இருங்கள். பேசுறதே ப்ராப்ளம் தான், தேவையில்லாத பேச்சு இருக்கவே கூடாது. அப்போ இந்த வேதம் நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுது, அப்படிதான் சொல்லுது பாருங்க. ரெண்டாவது நமக்கு சொல்லி தருது, அதாவது இந்த பேசுறதுல என்னென்ன வருது அப்படின்னா, எப்படிப்பட்ட பேச்செல்லாம் நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னா, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு தப்பா சொல்றது, ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் கோள் மூட்டி விடுறது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போயிட்டு அவன் உங்ககிட்ட எதனா ரகசியத்தை சொல்லியிருப்பான், அந்த ரகசியத்தை என்ன பண்றது, அவங்ககிட்டே போயிட்டு ஒரு ரகசியம் சொல்லவான்னு கேட்கறது, கேட்டு சொல்லி அதை உடச்சு விடுறது. இது எதுவுமே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, கர்த்தரின் பிள்ளைகளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், வாய்க்கு காவல் வைக்கணும், வாய்க்கு பூட்டு போடணும். வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லுது. தேவையில்லாத வார்த்தைகள் எதுவும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படவே கூடாது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் இருக்கணும், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் தான் இருக்கணும், ஒருத்தரை நல்லா இருக்கணும்னு சொல்ற வார்த்தைகள் தான் இருக்கணும். அப்போ உடனே கேட்கலாம், பிரதர் பைபிள்ல போட்டிருக்கே நீ சபிக்கிறவர்களை உடனே நான் சபிக்கலாம்ல, பைபிள்ல தான் போட்டிருக்கு, இதன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின் நடந்து வான்ட்டு சிலுவையை தூக்கி நடந்து போங்க. இதை மட்டும் செய்யறது கிடையாது. அப்போ வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னா, நம்முடைய பேச்செல்லாம் என்ன பண்ணணும், வேதத்தின் பிரகாரம் இருக்கணும், தேவையில்லாத பேச்சுகள் இருக்கக்கூடாது. இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, யாவரோடும் சமாதானமா இருக்க முயற்சி பண்ணோம். முதல்ல நாம் என்ன பண்ணோம், எல்லாரோட என்ன பண்ணோம், சமாதானமா இருக்க முயற்சி பண்ணோம். நமக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டார் பாருங்க, நீங்க ஒழுங்கா தான் இருந்திருப்பீங்க, நீங்க நல்லபடியா தான் இருந்திருப்பீங்க, எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க நியாயமா தான் இருந்திருப்பீங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு, அநியாயமா வந்து சண்டை போட்டிருப்பாரு பாருங்க. உடனே நமக்கு என்ன தோணும், அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவனை சும்மா விடக்கூடாது, இவங்களை நம்ம என்ன பண்ணோம், நமக்கு பண்ண மாதிரியே இவங்களுக்கு பண்ணோம். வேதம் நமக்கு அப்படி சொல்லி தரவே இல்லை. வேதம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு பாருங்க. ரோமர் 12:20 எடுங்க. ரோமர் 12:20, அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணு, போஜனம் கொடு. அதாவது உன்னுடைய சத்துருனா யாரு, உன்னுடைய எதிராளி. நீ ஒரு ஆளை எதிராளியா நினைக்கிற பாருங்க, நீங்க ஒரு ஆளை பிடிக்கல நினைக்கிற பாருங்க, உங்களுக்கு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சண்டை போட்டிருக்காரு பாருங்க, அவர் என்ன பண்ணுமா, அவங்க பசியா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுமா, சண்டை கொடு. உடனே நீங்க உள்ள கேக்குது, எனக்கு நல்லா கேக்குது, நான் சாப்பாடு கொடுத்தா அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சண்டை போடுவான்ல, அதுக்கு கொடுக்கணுமா? நம்ம சாப்பாடு நம்ம அவனுக்கு நல்ல எனர்ஜி ஏத்த என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமா வந்து நம்ம கிட்ட. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுது, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அது நீ என்ன பண்றன்னு அர்த்தமா,
நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். வைப்பாய் கிடையாது, அவன் தலையில என்ன இருக்குது, அவனுக்கு அப்படியே திகு திகு திகுன்னு எரியும். என்னடா நம்ம இவ்வளோ எதிராக பண்றோம், ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாரு, நமக்காக நல்லதே பண்றாரு. இந்த மனுஷன் நமக்காக நம்ம தேவைகள்லாம் செய்யறாரு. இந்த மனுஷன் நமக்காக ஜெபம் பண்றாரு. இந்த மனுஷன் நமக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாரு. இந்த மனுஷன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி இது சாத்தியம்? கர்த்தரின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுக்கு இது சாத்தியம். ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்கன்னா உங்களால் இது எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்க தேவனுடைய புத்திரராய் இல்லையா, இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியலையா, தேவனுடைய புத்திரராய் இருக்க முயற்சி பண்ணுங்க. இப்படிதான் நமக்கு வேதம் சொல்லி தருது. இன்னும் நிறைய இருக்கு. அப்போ இங்க 2வது பகுதிக்கு வரேன். தேவனுடைய புத்திரர் யார்? தேவனுடைய புத்திரர் அப்படின்னா கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அர்த்தம். தேவனுடைய புத்திரர்னா யாரு? ஏசப்பாக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள். அவரோட பிள்ளைகள்னா அவருக்கு என்னென்னலாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கும் சொந்தம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவருக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கும் சொந்தம். இப்படிதான் நமக்கு வேதம் சொல்லுது. அப்போ தேவனுடைய புத்திரராய் இருந்தா நாம் என்ன பண்ணலாம்? தேவன் யாரு? அவர் சமாதானம் உள்ளவர், அவர் சமாதான காரணர், அவர் சமாதானத்தின் தேவன். இப்படிதான் வேதம் சொல்லுது. அவர் எங்க பார்த்தாலும் அவர் இருக்கிற இடம் சமாதானமா தான் இருக்கும். கடல்ல போறாங்க சீஷர்கள், அவரும் அங்க என்ன நடக்குது? கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. சீஷர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, நாங்க சாக போறோமே, மடியிறோமே, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? வந்து ஒரே ஒரு வார்த்தை, அந்த இடத்துல உடனே சமாதானம் வந்துருச்சு. ஆண்டவர் இருக்கிற இடம் சமாதானமா தான் இருக்கும். அவரை சுற்றி நம்ம சுற்றி என்ன வேணா நடக்கலாம், ஆனா உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாருன்னா நீங்க சமாதானமா இருப்பீங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு தேவையில்லாத கிரியை நடக்காது. உங்களை சுற்றி நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கறவன் என்ன பண்றான்? ஓகே, இது நம்ம தேவையில்லாம இவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம கம்முன்னு போயிடலான்னு போயிடுவோம். இப்படிதான் நமக்கு வேதம் சொல்லி தருது. வேணாம், எபிரேயர் 13 அதிகாரத்தில் இப்படி போட்டிருக்கு. என்ன ஆண்டவர் எப்படி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார்? கர்த்தர். ஏன்னா சமாதானம் சாதாரண விஷயம் கிடையாது. நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் சமாதானம் பண்றதால. அப்ப அவர் அதற்கு ஒரு விலை கொடுத்திருக்காரு பாருங்க. அவர் அதுக்கு he paid a price. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. இப்படிதான் ஏசாயா 53 அதிகாரம் சொல்லுது. சமாதானத்தை உண்டு பண்றது அவர் மேல போயிடுச்சு. சமாதானம் அதுக்கு முன்னாடி இல்லாம வந்தது. கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பகை, பாவம் என்ற ஒன்று உலகத்திலே நுழைந்ததினாலே கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பகை. பிசாசானவன் பாவத்தை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்ததினாலே ஆண்டவர் மனுஷனை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? நீ இதோட உன்னுடைய வேர்வை சிந்திதான்பா சாப்பிடுவ. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு. இது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்ததுக்கு காரணமே மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பகை உண்டானதுனால்தான். அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. இதற்கு ஒரே ஒரு வழிதான், ரத்தம் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை உண்டு பண்ணும். அந்த ரத்தம் எப்படி இருக்கணும்? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம் கிடையாது. ஒரு பரிசுத்தமான ஒருவரின் ரத்தம். பாவம் இல்லாதவர், மாசில்லாதவர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவர். அப்படிதான் வேதம் அவரை பத்தி சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் இருந்தாதான் பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். நாம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டுட்டோம்னா நாம் பரிசுத்தவான்களாய் மாறுறோம். நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவதனால் கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதனால் நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாறுறோம். கர்த்தர் திரும்ப வரப்போறாரு. நாம மத்திய வானத்திலே அவரோடு கூட என்ன பண்ண போறோம்? சேர்ந்து கொள்ள போறோம். இது எல்லாத்துக்கும் முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஒரு குற்றமில்லாத ரத்தம், ஒரு மாசற்ற ரத்தம், ஒரு விலையேற பெற்ற ரத்தம். அது இயேசுவின் ரத்தம். அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. இந்த வசனம் பாருங்க. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். பாருங்க, பிதாவாகிய தேவன் மனுஷனுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பகை உண்டாயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு? சமாதானத்தை உண்டு பண்ணி ஆகணும். அதனால என்ன பண்றாரு? அவருடைய பிள்ளையே அனுப்புறாரு. அவருடைய பிள்ளையை அனுப்பி அவர் நினைச்சிருக்கலாம், ஒரு வார்த்தை, ஒரு டச் பண்ணிதான் இந்த உலகமே என்ன இருக்கும்? அப்சைட் டவுனா மாறிட்டு இருக்கும் இந்த உலகமே. அப்படிதான் ஒரு வார்த்தையினால அவர் என்ன பண்ணிட்டாரு? சூரியனை உண்டாக்கிட்டார்.
ஒரே ஒரு வார்த்தையினால என்ன பண்ணிட்டாரு? நிலாவை உண்டாக்கிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை சமுத்திரத்துக்கு கடவாதிருக்கும் எல்லை உண்டு பண்ணிட்டாரு. அவர் நினைச்சிருக்கலாம் ஒரே ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களும் போகலாம் அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு ஒரு மூல காரணம் ஒன்று இருக்கு பாருங்க. எது? ஆதாம் செய்த பாவம். அந்த பாவத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான். என்னது? ஒரு விலையேற பெற்ற ரத்தம், ஒரு குற்றமில்லாத ரத்தம், ஒரு மாசற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது கடவுளை ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா கடவுளால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுள் அவர் யாரு? பரிசுத்தர். கர்த்தர் யாரு? மிக பெரியவர். அவர் யாரு? வானங்களிலும் உயர்ந்தவர். அப்ப நான் அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு பிடிச்சவனை நான் பண்ணோம்னா அவருக்கு இணையா உன தான் பண்ணோம். அதனாலதான் பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தாரு. ஏன் அப்படின்னா அவர் சமாதானத்தின் தேவன். ஆமென். கர்த்தர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததுக்கு காரணமே அவர் சமாதானத்தின் தேவன். அதனால்தான் பவுல் அடிக்கடி சொல்லுவாரு வேதத்துல, சமாதானத்தின் தேவன். ரோமர்ல 2 இடத்துல எழுதியிருப்பாரு, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக அப்படின்னு எழுதுவாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணி கொடுத்தார்னா அவருடைய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி கொடுத்தாரு. அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு he paid a very big price. பெரிய விலையை கொடுத்துட்டாரு, தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டாரு. அதனாலதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நீ என் பிள்ளைன்னு சொல்றியா, எனக்கு உனக்குள்ளே என்னுடைய ஆவி இருக்குதுன்னு சொல்றியா, நீ எப்படிப்பட்ட மனுஷன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா, முதல்ல என்ன பண்ணு? சமாதானம் பண்ணு. ஆமென். இன்னும் நிறைய இருக்கு, இதோட முடிச்சுக்கலாம். அப்போ நாம இன்னைக்கு என்ன பண்ணோம்? ஒரு முடிவு எடுக்கணும். என்னது? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா இருக்கணும், நான் உமக்கு சொந்தமானவனாய் மாறணும். நான் அப்ப என்ன பண்ணுவேன்? இன்னிலிருந்து நான் சமாதானத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணுவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை நடக்குதா, உள்ள போயிட்டு இன்னும் நான் சண்டையை ஏற்றி விட மாட்டேன். அந்த சண்டையை நான் என்ன பண்ணுவேன்? குறைக்க முயற்சி பண்ணுவேன். நல்லா கவனிங்க. சமாதானம் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பிரிட்ஜ், ஒரு பாலம், ஆற்றின் மேல ஒரு பாலம் இருக்குல்ல, அந்த பாலம் இந்த பக்கமும் கனெக்ட் ஆயிருக்கும், இந்த பக்கமும் கனெக்ட் ஆயிருக்கும், நடுவில் தொங்கின்னு இருக்கும். பிரிட்ஜ். சமாதானம் பண்றவங்க அப்படிதான் இருப்பாங்க. எப்படி? சமாதானம் பண்றவன் இந்த ஒரு பக்கம் கட் பண்ணிட்டா பிரிட்ஜ் என்ன ஆயிடும்? மொத்தமா விழுந்து போயிடும். இல்ல இந்த பக்கம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இந்த பக்கம் கட் பண்ணிட்டா மொத்தமா விழுந்துரும். பிரிட்ஜ் மட்டும் என்ன, அது எவ்வளவு வெயிட் தாங்கணும்? சும்மா கிடையாது. அந்த பிரிட்ஜ் என்ன பண்ணும்? பலமுள்ளதா இருக்கணும். அந்த பிரிட்ஜ் வீக்கா இருக்க கூடாது. அந்த பிரிட்ஜ் எத்தனை பேர் அதுல ஏறி வந்தாலும் அது என்ன பண்ணும்? தாங்கணும். நல்லவனும் கெட்டவனும். அந்த பிரிட்ஜ் இந்த பக்கம் இருக்கிறவனையும் இந்த பக்கம் இருக்கிறவனையும் இணைக்கிற பாலமா இருக்கணும். இதுதான் சமாதானம் பண்றவர்களுக்குரிய ஒரு அறிகுறி. அப்ப நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு? பகையாகிய நடுச்சுவரை தகர்த்து சமாதானத்தை உண்டு பண்ணினார். நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் மனுஷன் பாவி என்று தீர்க்கப்பட்டான். இயேசு வந்தாரு, அந்த நியாயப்பிரமாணத்தையே தூக்கி போட்டார். அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு இணையான வேறொரு கற்பனை இல்லவே இல்லை. அவ்வளவுதான். அவர் ஒன்னா முடிச்சிட்டாரு பாருங்க. அப்ப நாம் என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாய் மாறணும், நான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் மாறணும். என் மூலமாய் மற்றவர்கள் சமாதானமா இருக்கணும். நாம் போயிட்டு ஏதோ ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை போய் கெடுத்து விடக்கூடாது. நாம் போயிட்டு எங்கேயோ நல்லா இருக்கிற ஒரு விஷயத்துல ஏதோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. என் நாவுக்கு காவல் வையுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு எல்லாம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் மாற்றுகிறார், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். எல்லாம் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை எங்களுக்குள்ள கொடுங்க, உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வரட்டும், உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும்.
நான் சுத்தமான சொல்லவனாய் மாறணும். நான் சுத்தமான சொல்லவனாய் மாறுறதால நான் சமாதானம் உள்ளவனாய் மாறணும். எல்லாம் ஒரு விஷயம் கூட முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை கழுவி சுத்திகரிங்க. நான் சமாதானம் உள்ளவனாய் மாறணும், என் மூலமாய் சமாதானம் வரணும். பல குடும்பங்களுக்கு நான் சமாதானம் உள்ளவனாய் மாறணும். நீ சமாதான காரணராய் வந்தீரே அப்படின்ட்டு அவர் நோக்கி எல்லாம் சொல்லலாமா? என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா 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 என்னை கழுவி என்னை கழுவி தூய்மை ஆக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். 2 கரங்களை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. நாம் எல்லாம் திருவிருந்தில் பங்கு பெற போறோம். திருவிருந்தில் பங்கு பெற போற எல்லாம் உங்களுடைய முழங்கால் படிட்டு கர்த்தரிடத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரிங்க. என்னை ஈசோப்புள்ளால் சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், நான் முழுவதும் வெண்மையாவேன். உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது, இதை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ரத்தம் என்னை கழுவுகிறது, இதை நான் விசுவாசிக்கிறேன். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவிதான், பாவியாக என் மேல கிருபையாயிருங்க, பாவியாக என் மேல கிருபையாயிருங்க, பாவியாக என் குடும்பத்தின் மேல கிருபையாயிருங்க, என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க அப்படின்ட்டு அவரை நோக்கி சொல்லமா? துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன், எல்லாம் ஒப்பு கொடுத்து. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் எந்த எல்லா கை உயர்த்தி என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா ஏசையா ஏசையா